அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். இப்போ ஒவ்வொரு பெற்றோர்களையும் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அவங்க ஒவ்வொரு ஒரு சில பேர் என்னோட பிள்ளைய டீச்சர் ஆகணும், ஒரு சில பேர் என்னோட பிள்ளைய டாக்டர் ஆகணும், ஒரு சில பேர் இன்னும் என்னோட பிள்ளைய வந்துட்டு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு பல கனவுகளை நம்ம இருக்கோம். இன்னும் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை கேட்டா கூட அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டேட் போர்ட்லயோ இல்ல நீட் எக்ஸாம் எழுதியோ இந்த மாதிரி நிறைய என்னோட ஆம்பிஷன் என்னவோ அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அவங்களுடைய ஆசைகளையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமையாகவும் நம்ம பிள்ளை ஆர்ட்ஸ் கல்வியில எந்த அளவுக்கு சிறந்து இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் பெரிய கனவாக இருக்க வேண்டும். திருக்குறானில் முதல் 5 வசனங்கள்ல இக்ரா படிக்க அப்படிங்கிற சொல்லும், கலம் எழுதிக்கொள் பெண்ணிற்குல அந்த சொல்லும், இல்ம கற்பித்தல் அப்படிங்கிற சொல்லும் அதிக அளவுல வந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாமே எப்படி வந்து கல்வி முக்கியத்துவமாக விளங்க வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாம இப்னு மஜா அப்படிங்கிற நூல்ல கல்வியை வந்து தேடுவதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய செயலாகவும் முக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இடம்பெற்றிருக்கு. இப்போ கல்வியை கற்கிறத இறையச்சம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நல்லது எது தீயது எதுங்கிறத பிரிக்கக்கூடிய பகுத்தறிவு கிடைக்கும். அதே கல்வியை தேடுவது வணக்கம் இபாதத் என்று சொல்லலாம். அந்த கல்வி மாற்று கல்வி தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால தொழுகுமுறை என்ன, அதோட அணுகுமுறைகள் என்னங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி கல்வி ஞானம் பற்றி பேசுவது இறைத்துணி தஸ்பீஹ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா ஒடிஷால ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, நானும் என்னோட அப்பாவும் சேர்ந்து பேங்க்ல சேமிப்பு வைத்திருந்தோம், அதை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு அவங்க கேட்ட பொழுது, உங்க அப்பாவுடைய ப்ரூஃப கொண்டு வாங்க, அப்பதான் எங்களால அந்த பணத்தை திருப்பி தர முடியும்னு சொன்னாங்க. உடனே அந்த மனிதர், என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க, என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு சொன்ன பொழுது, நீங்க கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் திருப்பி தரப்படும் என்று கூறிய காரணத்தினால் அந்த மனிதர் என்ன செஞ்சாரு தெரியுமா, அப்பாவை அடக்கம் செஞ்ச இடத்துக்கு சென்று அவங்களுக்கு ஓடி அந்த பிடலத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பேங்க்கு தூக்கி கொண்டு போனாங்க ஒரு சாக்கு பையில வச்சு. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப பரவலாக இருந்துச்சு. நம்மள நிறைய பேர் அதை பார்த்துருந்தோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கல்வி ஞானம் இல்லாமை, அதுதான் நான் சொல்லுவேன். புரியுதா? அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட பலவிதமான சொத்துக்கள் இருக்கலாம். என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தாய்மார்களும் சரி தகப்பன்மார்களும் சரி என்ன செய்யறாங்க, கோடி கணக்கிலையோ நம்மளால முடிந்த அளவுக்கு சேமிப்பு பண்றோம். இன்னும் நிறைய பேரு நல்ல ரிச் லைஃப் தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக BMW காரு, வில்லா கட்டுறது, இன்னும் பங்களா கட்டுறது, துபாயில ஒரு வீடு, இப்படி எவ்வளவோ சொத்துக்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனால் அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்கள் மரணத்திற்கு பின்பு பயனளிக்குமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினார், ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனை ஒற்றி 3 விஷயங்கள் அவனுக்கு நன்மையை சேர்க்கும் என்று குர்ஆனில் கூறப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வலதுல் சாலிஹி, சாலிஹான் பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆ. அது என்ன அப்படின்னா, நம்ம மூத்தானதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு, என்னுடைய தாயா இருக்கட்டும் என் தகவனா இருக்கட்டும், அவங்களுடைய மறுமை வாழ்க்கையை லேசாக்கு அப்படின்னு அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சாங்க அப்படின்னா அந்த துஆ நன்மையை சேர்க்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். நம்ம இப்ப 10 ரூபாய் 20 ரூபாய் நம்மள தேடி நம்மளுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த தர்மத்தை தாண்டி இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிணறு கட்டுறீங்க, கிணறு கட்டி போட்டீங்க அப்படின்னா அந்த கிணறுல தண்ணி மூடுங்க, அந்த மக்கள் பயன்பெற்றாங்க அப்படின்னா அவங்கள்
பயன்பெறும் வரையும் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அதற்கான நன்மை நமக்கு சேரும் அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவதாக இருக்கும் பயனளிக்கும் கல்வி. ஒருவர் நான் கற்றதை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ அது ஒரு நல்ல காரியமா இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் தொழுகிறது இப்படினால ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய யாருக்கோ கற்றுக் கொடுக்குறேன்னா அதை அவங்களுடைய லைஃப்ல தொழுகிறது இப்படிதானே அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு பயன்படுறாங்கல்ல, அந்த பயனின் காரணமாக அவங்க எவ்வளவு நாள் பயன் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த நன்மை வந்து சேரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல நான் பேசுறதுக்கு என்னுடைய கல்வி ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எனது பெற்றோர்கள் என்னை வழிகாட்டியதுதான் மிக முக்கிய காரணம். பெற்றோர்களாகிய நீங்களும் நம்ம பிள்ளைகளை நல்வழியில கொண்டு போறதுக்கு நீங்க தான் நல்வழிப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஒவ்வொரு பேரண்ட்ஸும் செயல்படுத்துறத நான் இடத்துல சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னோட அட்வைஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த 10 நாள் நீங்க கத்துக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது நாகரிக ஒழுக்கங்களா இருக்கலாம், இஸ்லாம்ல அல்லாஹ் நமக்கு எதை நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்திருக்கானோ அந்த விஷயங்கள், மார்க்கத்துல உண்டு எது கரெக்ட்னு சொல்லிடலாம், எது தப்புன்னு சொல்லிடலாம், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் ஆளும் மக்களும் ஆளும் சாப்பிட்டு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த விஷயங்களை நீங்க மட்டும் பயன்பெற்றது அல்லாமல் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், உங்க கூட பிறந்தவங்க, உங்க கசின்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுத்து அவங்களையும் நம் மார்க்கத்தின்படி ஈடுபட வர வேண்டும் என்று கூறியவர்களாக நான் இங்க பேச எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா என்று கூறி நாம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர்களாக இங்கு பரிசு நடக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அல்லாஹ் கல்வி ஞானத்தை அதிகரிப்பான் என்று பிரார்த்தித்தவர்களாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.